காற்று என்பது இயற்கை நமக்கு வழங்கிய ஒரு தூய்மையான மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி வளமாகும். காற்றின் இயக்க சக்தியை பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்கும் தொழில்நுட்பமே காற்றாலை மின்சார உற்பத்தி ஆகும். காற்று காற்றாடி இறக்கைகளை தாக்கும் போது அவை சுழலத் தொடங்குகின்றன. இந்த இறக்கைகள் மையத்தில் உள்ள ஹப்புடன் இணைக்கப்பட்டுள்ளன. இறக்கைகள் சுழலும் போது ஹப்பும் அதனுடன் சேர்ந்து சுழல்கிறது. ஹப்புடன் இணைக்கப்பட்டுள்ள முக்கிய தண்டு இந்த சுழற்சி இயக்கத்தை விசையாழியின் நாசலுக்குள் கொண்டு செல்கிறது. சில காற்றாலை அமைப்புகளில் கியர் பாக்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. கியர் பாக்ஸ் குறைந்த வேகத்தில் சுழலும் தண்டின் வேகத்தை அதிகரித்து ஜெனரேட்டருக்கு தேவையான சுழற்சி வேகத்தை வழங்குகிறது. பின்னர் இந்த சுழற்சி இயக்கம் ஜெனரேட்டருக்கு செல்கிறது. ஜெனரேட்டருக்குள் காந்தப்புலமும் கம்பிச்சுருள்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளும் போது மின்காந்த தூண்டல் ஏற்படுகிறது. இதன் விளைவாக கம்பிச்சுருள்களில் மின்னோட்டம் உருவாகி இயந்திர சக்தி மின்சக்தியாக மாற்றப்படுகிறது. உருவாக்கப்பட்ட மின்சாரம் கேபிள்கள் வழியாக காற்றாலை கோபுரத்தின் கீழ்ப்பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதன் பின்னர் மின்சாரம் ஒரு மின்மாற்றிக்கு அனுப்பப்படுகிறது. மின்மாற்றி மின்னழுத்தத்தை உயர்த்துகிறது. இதனால் மின்சாரத்தை நீண்ட தூரத்திற்கு குறைந்த மின் இழப்புடன் பரிமாற்றம் செய்ய முடிகிறது. உயர் மின்னழுத்த மின்சாரம் பரிமாற்ற கம்பிகள் வழியாக துணை மின் நிலையங்களை சென்றடைகிறது. துணை மின் நிலையத்தில் மின்சாரம் கட்டுப்படுத்தப்பட்டு தேவையான மின்னழுத்தத்திற்கு மாற்றப்படுகிறது. பின்னர் அது விநியோக கம்பிகள் வழியாக வீடுகள், பள்ளிகள், தொழிற்சாலைகள், மருத்துவமனைகள் மற்றும் வணிக நிலையங்களுக்கு அனுப்பப்படுகிறது. இவ்வாறு இயற்கையில் கிடைக்கும் காற்றின் இயக்க சக்தி பல்வேறு கட்டங்களை கடந்து இறுதியாக நாம் பயன்படுத்தக்கூடிய மின்சாரமாக மாறுகிறது. காற்றாலை மின்சாரத்தின் மிக முக்கியமான சிறப்பு இது புதுப்பிக்கத்தக்க சக்தி வளத்தை பயன்படுத்துகிறது என்பதாகும். மேலும் மின்சாரம் உற்பத்தி செய்யும் போது எரிபொருளை எரிக்க வேண்டிய அவசியம் இல்லாததால் காற்றாலை மின்சாரம் தூய்மையான ஆற்றல் உற்பத்திக்கு முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது.